ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மந்த்லி ஏர்னிங்ஸ். நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறாங்க, நீங்க டெய்லி ஏர்னிங்ஸ் போட்டுருக்கீங்க, வீக்லி ஏர்னிங்ஸ் போட்டிருந்தீங்க, ஆனா நம்மளுக்கு மந்த்லி ஏர்னிங்ஸ் எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்றத பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா புதுசா வரவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், மந்த்லி எவ்வளவு ஓடும், ஓடியாச்சுனாக்கா எவ்வளவு செலவு இருக்கு, செலவு போக நம்மளுக்கு எவ்வளவு நெட் இன்கம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கு. ஏன்னா புதுசா ஓன்கம் டிரைவர்ஸ் உள்ள வரலான்னு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஓன்கம் டிரைவர் அவங்களுக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் நிற்கும் அப்படின்றது என்னோட லாஸ்ட் மந்தோட ஏர்னிங்ஸ் வச்சு நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். இதை வச்சுட்டு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க, நீங்க ஓன்கம் டிரைவரா இருந்தா உங்களுக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும், டிரைவரை வச்சு நீங்க வேலை வாங்கினாக்கா எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்றது நீங்க இந்த வீடியோ பார்த்தாச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது என்னோட தனிப்பட்ட முறையில் உண்டான ஏர்னிங்ஸ் தான். இது ஒரு ஃபேமிலிமான ஒரு ஓன்கம் டிரைவரா எப்படி நம்ம ஏர்னிங் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு ஃபேமிலிமான எல்லா நாளும் வேலை செய்ய முடியாது. அதனால எவ்வளவு ஏர்னிங்ஸ் எடுத்திருக்க, செலவெல்லாம் போக ஒரு நம்மளுக்கு எவ்வளவு நிக்குது, டிரைவர் வச்சு ஓட்டினா எவ்வளவு நிக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸா நம்ம ஒரு சார்ட் போட்டு சொல்றேன். வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு 4ஆம் தேதியில தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மந்த் நம்ம எப்பவுமே இல்லாத மாதிரி டே நைட் மட்டும் ஓட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம எப்பவுமே டே மட்டும் தானே ஓட்டுவோம். டே ஓட்டிட்டு மேக்ஸிமம் எவ்வளவு நாள் ஓட்ட முடியுமோ அவ்வளவு நாள் ஓட்டி நம்ம ஏர்ன் பண்ணுவோம். இந்த டைம்ல நம்ம டெய்லி வேலைக்கு போகாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது ஒரு நாள் 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்தாச்சுனாக்கா மறுநாள் 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு லீவ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி மோஸ்ட்லி ஓட்டிட்டா ஒரு 20, 21ஆம் தேதி வரைக்குமே அந்த மாதிரி ஓட்டிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 5 நாள் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 3 days மட்டும் டே பார்த்துருக்கேன். அதனால இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்தா எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அது முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் 24 ஹவர்ஸ் ஓட்டினா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லலாம். ஏன்னா சில நாளில் தான் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும். 24 ஹவர்ஸ் ஓட்டினாலும் சரி, டே ஓட்டினாலும் சரி, சில நாளில் தான் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கும். 24 ஹவர்ஸ் ஓட்டும் போது சில நேரம் நம்மளுக்கு டே ஓட்டுற அளவுக்கு அமௌண்ட் தான் 24 ஹவர்ஸ்லயே ஓடும். அப்படின்னாக்கா டே ஓட்டும் போது எவ்வளவு ஓட்டுன்றது நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அது இந்த கால்குலேஷன் பார்க்கும்போது தெரியும். நம்ம அது நம்மளோட ஏர்னிங்ஸ் நம்ம காட்டும் போது உங்களுக்கு அது தெரியும். நிறைய டிரைவர்ஸ், அதாவது புதுசா இந்த ஃபீல்டுக்கு வரக்கூடிய டிரைவர்ஸ் நிறைய டெய்லி மெசேஜ் அனுப்பி ஃபோன் பண்ணி கேட்கறது, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓடும், ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 12 ஹவர்ஸ் அது வண்டி ஓட்டினாக்கா எனக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கரெக்டா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாள் அதோட பிஸியை பொறுத்து, அதாவது ஓட்டத்தை பொறுத்து, எவ்வளவு ஓட்டம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியாது கரெக்டா. முகூர்த்த நாள் பிஸியா இருக்கிற டைம்ல ஒரு 2000 ரூபாய்லாம் 2500 ரூபாய்லாம் செலவெல்லாம் போக நம்மளுக்கு நிற்கும். அதுவே நீங்க ஒர்க்கிங் டேல சில டஃபான டேல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புக்கிங்ஸே இருக்காது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் ஓட்டினாலே 3500 ரூபா டோட்டலா ஓடும். அதுல இருந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸ், ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா 2000 ரூபாய் நிக்கிறது 24 ஹவர்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 24 ஹவர்ஸ் ஓட்டுறதுனாலையும் பிரயோஜனம் கிடையாது. 2 டிரைவர்ஸ் மாத்தி மாத்தி ஓட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் 24 ஹவர்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம இந்த ஏர்னிங்ஸ் நம்ம அது என்னோட ஏர்னிங்ஸ் நம்ம எக்ஸ்பென்ஸ் மேனேஜர்ல தான் நம்ம என்ட்ரி பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரே டாக்ஸியில் ஓட்டாம 2-3 டாக்ஸியில ஓட்டி இருக்கோம் மாத்தி மாத்தி. அதனால நம்ம எக்ஸ்பென்ஸ் மேனேஜர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் எவ்வளவு ஓடி இருக்கு, என்ன ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஸ்கிரீன்ல பார்க்க சைட்ல காமிக்கிறேன். இதுல காமிக்குது பாருங்க, சைட்ல காமிச்சிருக்கிற மாதிரி தான் நம்மளோட ஏர்னிங்ஸ் டோட்டலா. இது நம்ம எக்ஸ்பென்ஸ் மேனேஜர்ல என்ட்ரி பண்ணி வச்சிருக்கிறது. எல்லா டாக்ஸிலையும் மிக்ஸ் பண்ணி ஓட்டுறதுனால இப்படி நம்ம என்ட்ரி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாசம் ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா நம்ம 4ஆம் தேதியில இருந்து தான் ஓட்ட ஆரம்பிச்சோம். அன்னில இருந்து 24 ஹவர்ஸ் தான் ஓட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 21 வரைக்கும் 24 ஹவர்ஸ் மாத்தி மாத்தி தான் ஓட்டிருக்கோம். இடையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சில நாள்ல கம்மியா இருக்கும். இதுல நம்ம கிராஃப் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 63,618 ரூபாய் நம்மளுக்கு ஓடி இருக்கு இந்த மந்த் டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா. அது எந்தெந்த டாக்ஸில ஓட்டி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம டீட்டெயில்ஸா எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 நாள் டே மட்டும் ஓட்டி இருக்கா. அது அந்த லீவ் போட வேண்டியதாச்சு, ஒரு வாரம் லீவ் போட வேண்டியிருக்கு வந்துடுச்சு. அதனால நம்ம லாஸ்ட் 3 days மட்டும் டே மட்டும் ஓட்டி இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம எந்தெந்த டாக்ஸில எப்படி ஓட்டி இருக்கு அப்படின்றது நம்ம செக் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி கஸ்டமைஸ் சார்ட் எடுத்து பார்க்கலாம். அதுல எடுத்துட்டு டேட்டு கொடுத்துட்டு ஜூன் 1 இருந்து ஜூன் 30 வரைக்கும் உண்டானது ஓகே பண்ணி கொடுத்துட்டு இந்த கேட்டகரின்னு இருக்கு பாருங்க, இன்கம் போட்டு கேட்டகரியில நம்ம பேர் ஒரு பேய் போட்டாச்சு அப்படின்னாக்கா ஓகே கொடுத்தாச்சுனாக்கா நம்மளுக்கு ஆகும். ராபிடோல பாத்தீங்கன்னா 28,450, ஊபர்ல 27,120, யாத்திரையில 2,950 இந்த மாதிரி ஓட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் செல்ஃப் ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்
ரூபாய் கிட்ட ஓட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட டோட்டல் ஏர்னிங்ஸ் அப்படின்றது. 3 டாக்ஸியில ஓட்டி நம்ம செல்ஃப் எல்லாம் சேர்த்து தான் அந்த 63,600 சம்திங் ஓடி இருக்கு. இதுல நம்ம டோட்டலா நம்ம சப் கேட்டகரி போட்டு ஓகே பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு தெரியுது பாருங்க, 63,618 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சைட்ல காமிக்குது பாருங்க. அதுதான் நம்மளோட டோட்டல் ஏர்னிங்ஸ். இந்த ஜூன் மாசம் நம்ம ஏர்ன் பண்ணிருக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் இங்க காமிக்குது பாருங்க. அதுதான் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் மேனேஜர் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம செக் பண்ண முடியுது. டக்குன்னு செக் பண்ண முடியுது. ஒவ்வொரு ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்காம நம்மளால ஈஸியா செக் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இவ்வளவு ஏர்னிங்ஸ் நம்ம எடுத்துட்டு நம்மளுக்கு நெட் ஏர்னிங்ஸா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது நம்ம ஒரு மாசம் ஓட்டக்கூடிய டோட்டல் அமௌண்ட். ஜூன் மாசத்துல ஓட்டின டோட்டல் அமௌண்ட் தான் இந்த 63,000 ரூபாய். இதுல நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்றது நான் ஒரு சார்ட் போட்டு இன்னொரு சார்ட் போட்டு காட்டுறேன். அது எப்படி நம்ம போட்டுக்கணும்னாக்கா, அது இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் மேனேஜர்ல உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ்ல நம்ம காமிக்க மாட்டோம். எனக்கு எக்ஸ்பென்ஸ் மேனேஜர்ல காமிச்சேன்னா எனக்கு எல்லா செலவு, என்னோட பர்சனல் செலவு எல்லாமே நம்ம மிங்கிள் பண்ணி தான் காமிச்சிருப்போம். அதனால உங்களுக்கு காமிச்சாலும் புரியாது. அதனால நம்ம ஒரு டைப்பிங் பேடில் நம்ம அது என்ட்ரி பண்ணி காட்டுறேன். அது சைடில் காமிக்குது பாருங்க. இது நம்மளோட ஒரு நோட் பேடு மாதிரி இருக்கிறது. இது நம்ம போன்ல இருக்குது. இதுல பாருங்க 4ஆம் தேதியிலிருந்து நம்ம காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு 21st வரைக்கும், அதாவது 10 நாள் கிட்ட நம்ம 24 ஹவர்ஸ் ஓடி இருக்கு தெரியுது பாருங்க. சில நாள்ல அதிகமா ஓடி இருக்கு. சில நாள்ல 24 ஹவர்ஸ்லயே 3700 3800 அந்த மாதிரி தான் ஓடி இருக்கு. சில நாள் நல்லா ஓடி இருக்கு. லாஸ்ட் 3 டேஸ்ல நம்ம டே மட்டும் தான் ஓடி இருக்கு. அப்போ நல்லா தான் ஓடி இருக்கு. 30ஆம் தேதி வேலை செய்யல. டோட்டலா நம்ம பாத்தீங்கன்னா 63,630 ரூபா ஓட்டி இருக்கு. அதுக்கு நம்ம ஓட்டின கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 3,445 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதாவது நம்மளுக்கு அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு கிலோமீட்டர் டிவைட் பண்ணாச்சுனாக்கா 18.5 ரூபா நம்மளுக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. இதுல நம்மளோட செலவு பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம மைலேஜ் 22, 21 அந்த மாதிரி ஆவரேஜ் போட்டாச்சு அப்படின்னாக்கா 4 ரூபா நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு கேஸுக்கு செலவாகுது. அதுக்கு 13,780 ரூபா நம்ம ஃபியூலுக்கு மட்டும் செலவாயிருக்கு. அந்த ஃபியூலோட அமௌண்ட் மைனஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 13,780. அதுக்கப்புறம் கார் மெயின்டெனன்ஸ்னு ஒரு 5,000 ரூபா மைனஸ் பண்ணுங்க அதுல இருந்து. அது இல்லாம நம்மளுக்கு மெயினான எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா இஎம்ஐ. ஒரு கார் இஎம்ஐ, அது ஓனரா இருந்துச்சுன்னா நெட் கேஷ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு இல்ல, இது இஎம்ஐ இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் டிரைவர் சேலரின்றது 30% போடணும். இஎம்ஐ 17,640, அது என்னோட இஎம்ஐ. பலருக்கும் வேற மாதிரி இருக்கும். டிரைவர் சேலரி அந்த 63,630க்கு 30%னா 19,089 ரூபா. இதெல்லாம் போக ஒரு ஓனரா நம்மளுக்கு நிக்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா 8,121 ரூபா நம்மளுக்கு நின்றுருக்கு. நீங்க ஒரு டிரைவரை வச்சு ஓட்டினாக்கா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓன்கம் டிரைவரா நம்மளுக்கு 27,210 ரூபா கிடைக்குது. அதாவது டிரைவர் சேலரியும் அந்த ஓனர் சேலரியும் சேர்த்து 27,210 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு நெட் அமௌண்டா. இது இந்த இஎம்ஐ அமௌண்ட் உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இஎம்ஐ முடியும் போது நம்மளுக்கு லாபமா தான் இருக்கும். இது நெட் கேஷ் ஓட்டுறவங்களுக்குனாக்கா அந்த அமௌண்ட் உங்களுக்கு சேலரியில வந்து நிற்கும் இல்லையா. அதுவும் ஆனா நம்ம பைசா ரீஃபண்ட் எடுக்கிற வரைக்கும் அதுவும் இஎம்ஐ மாதிரி தான் கணக்கு பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதனால அது இஎம்ஐ கணக்குல டிரைவர் சேலரின்னு மாத்துறது தான் உங்களுக்கு சேவ். நீங்க டிரைவரை வச்சு ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த அமௌண்ட் 8,100 ரூபாய் தான் வருது இந்த 63,630 ரூபாய்க்கு. அதாவது நான் பல வீடியோல நம்ம சொல்லியிருக்கேன், 70,000 தாண்டி நம்ம எப்போ வண்டி ஓட்டுறோமோ அப்பதான் நம்மளுக்கு உண்டான ஆக்சுவல் ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு வரும். இல்லைன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு 25,000 இருந்து 30,000 உண்டான சேலரி மட்டும்தான் எடுக்க முடியும். 70,000 தாண்டி நம்ம டார்கெட்டே இருக்கணும். 70,000 தாண்டி நம்ம ஓட்டும் போது நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும். இன்கேஸ் நீங்க டிரைவரை வச்சுதான் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த டிரைவர் 75,000க்கு 1,00,000 இடையில ஓட்டினாதான் உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய், ஒரு 20,000 ரூபாய் கிட்ட ஓனரா உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரும். அப்பதான் அந்த டிரைவருக்கு ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் கிட்ட அவருக்கும் சம்பளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கிறது. ஏன்னா நம்ம இந்த கணக்குப்படி பார்த்தாச்சுனாக்கா 70,000 வரைக்கும் தான் 30% சேலரி. 70,000க்கு மேல ஓட்டினாங்க 40% சேலரி எல்லாம் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் குறையும் இல்லையா, எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். அது மாதிரி ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ அதனால பெருசா ஒன்றும் எக்ஸ்ட்ரா வராது. ஒரு 10,000 இருந்து ஒரு 15,000 ரூபாய் அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளோட ஒரு மந்த்லி நம்ம வண்டி ஓட்டி நம்மளுக்கு உண்டான செலவெல்லாம் போக நம்மளுக்கு உண்டான வருமானம். நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்க ஒரு 65,000 70,000 ரூபாய் நீங்க வண்டி ஓட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 30,000 மாசம் சம்பளம் எடுக்க முடியும் அப்படின்றதுதான் நம்ம சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நம்ம இதுல நிறைய சம்பாதிச்சு நிறைய சேவ் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சா
நடக்காது அப்படின்றது தான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாம ஒரு ஃபேமிலி மேனாக நான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு லீவ் போட வேண்டியிருக்கும். லாஸ்ட் ஒரு 1 வீக் கிட்ட மொத்தமாக 9 நாள் லீவு. அதில் 7 நாள் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அந்த ஹாஸ்பிட்டலுக்காக எல்லாம் நம்ம போறதுனால நம்ம ஒரு 7 நாள் கிட்ட லீவ் போட வேண்டியிருக்கு. இது உங்களுக்கு நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கீங்க, இல்ல நீங்க ஊர்ல இருந்து வந்து நீங்க மட்டும் தனியா இங்க இருந்து வேலை பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு 30 நாள்ல ஒரு 25 நாள் ஈஸியா ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னாக்கா இதை விட அதிகமான அமௌண்ட் எடுக்க முடியும். ஏன்னா சில பேர் இதை விட அதிகமா எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இதை விட கம்மியா எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த குரூப் எல்லாம் ஓட்டுறீங்க பாருங்க, குரூப் எல்லாம் ஓட்டுறவங்க இதுக்கு மேலதான் எப்படி எடுப்பாங்க. சில பேர் 2 டிரைவர் மாத்தி ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா 1 லட்சத்துக்கு மேல எல்லாம் வண்டி ஈஸியா ஓயிடும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த டிரைவருக்கு ஒரு 30,000 சம்பளம் வரும். 2 டிரைவர் மாத்தி ஓட்டுறதாங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரணும் இல்லையா? அப்போ வண்டியை நிக்காம ஓடும், கிலோமீட்டர் அதிகமா ஓடும். அந்த மாதிரி ஓட்டும் போது அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வரும். அதனால இது ஒரு கரெக்டான எக்ஸாக்ட் ஃபிகர் அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி, நான் ஓட்டுறதுக்கு என்னோட இது நான் காமிச்சேன். இதை வச்சுட்டு நீங்க ஒரு ஐடியா பண்ணிக்கலாம், உங்களால எத்தனை நாள் வேலை செய்ய முடியும், உங்களால எவ்வளவு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத பொறுத்து. நம்ம கிலோமீட்டருக்கு 18 ரூபா 50 காசு அந்த ஏர்னிங்ஸ் எடுத்துருக்கு பாருங்க. அந்த மாதிரி பார்த்து புக்கிங் எடுத்தாதான் உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் இருக்கும். இல்லைன்னா வர புக்கிங் எல்லாமே எடுத்துட்டு ஷார்ட் புக்கிங், கிலோமீட்டர் அதிகமா இருக்கிற புக்கிங் எல்லாமே எடுத்து ஓட்டுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வராது. கிலோமீட்டர் அதிகமா ஓடும், எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதெல்லாம் பார்த்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். நீங்க இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.